எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மக்களை காப்பாற்றுகின்ற நிலையில் இருந்துவிட்டு நம்முடைய தளபதி அவர்கள் அத்தனை பெருமக்களுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தை திட்டமிட்டு இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2021 தேர்தல் அறிவிக்கப்பட்டு அப்போது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி முந்திக் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். நம்முடைய பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களெல்லாம் நம்முடைய தளபதியை பார்த்து, பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார், நீங்கள் எப்போது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கப் போகிறீர்கள் என்று கேட்டபொழுது, யார் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டாரா, உறுதியாக நான் மகத்தான வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவேன் என்று அந்த நேரத்தில் பதிலாக தந்தார்.